வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், பிறரை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கிறோம். அது அவங்க செய்கிறது சரியில்லை, இவங்க செய்கிறது சரியில்லை, நான் அப்படி கிடையாது, நான் கரெக்டாக செய்வேன் எல்லாத்தையும், அவங்கள மாதிரி நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மோசமாக இல்லை, அவங்கள விட நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லவன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொள்ளக்கூடிய தருணங்கள் இருக்கலாம். அதே போல் சில சமயங்களில் என்னடா கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுக்கும் ஹிந்துவாக இருக்கிறதுக்கும் முஸ்லீமாக இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், இதில் எந்த ஒரு அர்த்தமும் எனக்கு தெரியலையே, ஏதோ எல்லா மதத்தை மாதிரி கிறிஸ்தவ மதமும் ஒரு மதத்தை போல் இருக்கிறதே என்ற எண்ணமும் நமக்கு வரக்கூடும். இப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்து தான் பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து சில படிப்பினைகளை நமக்கு இந்த வசனங்களிலே கற்றுக் கொடுக்கிறார். எனவே வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தெரிந்தவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த வசனங்களில் பவுல் கூறுகின்ற 3 முக்கியமான ஆவிக்குரிய காரியங்கள். முதலாவது என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ ப்ராக்ரஸ். கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஜீவியம் என்பது ஒரு வளர்ச்சி. இப்போ பவுல் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று என்று அல்ல என்று அவர் கூறுகிறார். பவுலை போல ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியுள்ள ஒரு மனிதனை நம்ம பார்ப்பது மிக மிக அரிது. அவர் கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்து எத்தனையோ சபைகளை கட்டி எழுப்பி வேதத்தில் 13 நிருபங்களை எழுதின ஒரு மாபெரும் மனிதன். ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் வளர்ந்துட்டேன், இதுக்கு மேலே நான் வளர வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் சொல்ல கிடையாது. ஆரா, நான் வளர்ந்துட்டேன்னு என்ன இல்லை, ஐ ஹாவ் டு க்ரோ. இன்னும் நிறைய காரியங்களில் நான் வளர வேண்டும். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் அவருடைய ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்து எழுதுகிறார் இல்லையா. அவருடைய மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று எப்படி விரோதமாக போராடி கொண்டிருக்குது என்பதை குறித்து எழுதுகிறார். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சி எதை நோக்கி பயணம் செய்கிறது என்றால், நான் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். ரோமர் 8:29 நம்ம பார்க்குறோம். அதுதான் ரட்சிப்பின் நோக்கம். ரட்சிப்பின் நோக்கம் ஏதோ நரகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிறது இல்லைங்க. பாவ மனிதர்கள், அதாவது ஆதாமுக்குள்ளாக பாவிகளாய் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர்களாக மாற்றப்பட வேண்டும். த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஜேர்னி. ஆதாமுக்குள்ளாக நான் பாவியாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பரிபூர்ணமாய் மாற வேண்டும். அதுதான் வளர்ச்சி. அப்போ நான் கிறிஸ்துவை போல மாறும் அந்த பாதையிலே என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக நான் பயணித்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், தெர் இஸ் அ பர்பஸ். பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது. அது சொல்றாரு, கடவுள் என்னை எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ அதுக்காக பின்னானவைகளை உதறிவிட்டு. பின்னானவைகளை உதறிவிட்டு என்று பவுல் சொல்கிறப்போ அதில் நிறைய காரியங்கள் அடங்கும். 2ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய தகுதியை குறித்து அவர் பேசினார். அவருடைய பெருமைகள், நான் பரிசேயன், நான் எபிரேயன், நான் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவன், அதெல்லாம் அவர் மறந்துட்டார் இல்லையா. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறப்போ நான் என்ன படிச்சிருக்கேன், நான் என்ன பட்டம் வாங்கியிருக்கேன், எனக்கு எவ்வளோ பணம் இருக்குது, சொத்து, இதெல்லாம் மேட்டரே இல்லை. ஏன்னா இது எதுவுமே பரலோகத்துக்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய காரியங்கள் அல்ல. அதெல்லாம் இந்த உலகத்தில் தான் நமக்கு தேவை. இந்த உலகத்தோடு அதை என்ன பண்ணிடும், முடிஞ்சு போயிடும். ஒன்று, தன்னுடைய சுய பெருமையை அவர் என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டாரு. இன்னொன்று, ஊழியத்தை நிமித்தமாக அவர் பட்ட காயங்கள், கசப்பான உணர்வுகள். பல நேரங்களில் அவர் ஊழியத்தில் காயப்பட்டிருக்கிறாரு. இப்போ தனி மனித உறவுகளில் காயப்பட்டிருக்கிறாரு. அதெல்லாம் அவர் மறந்துட்டார். ஹீ ஜஸ்ட் லெஃப்ட் இட். ஏன்னா அவருடைய நோக்கம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அந்த கிறிஸ்துவை போல மாறுகின்ற அந்த பயணத்தில் அவர் போகிறப்போ இதெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா வளர முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டார். ஓகேப்பா, என்னை காயப்படுத்தினாங்களா, சரி, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக அதை நான் என்ன பண்ணிட்டேன், மன்னிச்சிட்டேன், மறந்துட்டேன். நான் எப்படி கிறிஸ்துவால் மன்னிக்கப்பட்டேனோ அதே மன்னிப்பை நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். என்னுடைய பெருமையை நான் என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சில காரியங்களை விட்டு விடுகிறார். இப்போ இந்த கிறிஸ்துவ வளர்ச்சியில் நான் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் ஒரு சில காரியங்களை நான் விட்டு விட வேண்டும். கோபம், வைராக்கியம், பகை, சுய பெருமை, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுய முன்னேற்றம். கடவுளுக்குள்ளாக நம்ம இருக்கிறப்ப கடவுள் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திப்பார், நம்முடைய எதிர்காலத்தை அவர் பார்த்துக்கொள்வார், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி சுய முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே நான் என்ன பண்ணக்கூடாது,
நினைக்கிறவனா இருக்கக்கூடாது. இப்படி பல காரியங்களை நம்ம விட்டு விட வேண்டும். இதை நம்ம விடாமல் கடவுளுக்குள்ளாக நம்ம என்ன பண்ண முடியாது, வளரவே முடியாது. மூணாவதை நம்ம என்ன பார்க்குறோம்னா, there is a price. ஒரு பந்தய பொருள் உண்டு, இல்லை என்றால் ஒரு வெகுமதி பரிசு உண்டு. அவர் சொல்றாரு, அந்த பந்தய பொருளுக்காக, இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் ஓடுகிறேன். இப்போ பிலிப்பியருக்கு எழுதும்போது அந்த பந்தய பொருள் என்னவென்று பவுல் சொல்ல கிடையாது. ஆனால் தீமோத்தேயுக்கு எழுதுகிறப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கடைசி நாளில் நான் ஆண்டவருக்கு முன்புதான் நிற்கும்போது அவர் என்னை நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே என்று அழைக்க வேண்டும். இப்போ எதுக்காக பவுல் ஓடுறாரு? ஒரே நோக்கம் என்ன, நான் ஆண்டவரை சந்திக்கும் போது ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லணும், நான் உனக்கு அருளிய ரட்சிப்பிற்கும் நான் உனக்கு அருளிய வாழ்விற்கும் நீ உண்மையாக இருந்தப்பா. நீ அந்த ரட்சிப்புக்கு உண்மையாக இருந்த, நான் உன்னை அழைத்த அழைப்புக்கு உண்மையாக இருந்த, நான் உன்னை நினைத்து பெருமைப்படுகின்றேன், என்னுடைய ராஜ்யத்திற்குள் வா என்று தன்னை கட்டி அணைக்க வேண்டும் என்று பவுல் விரும்பினார். எனக்கு அன்பானவர்களே, அநேக வேளைகளில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகளோடு நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் உலக பிரகாரமான பொருளாதார எதிர்பார்ப்புகளாக தான் இருக்குது. எனக்கு இந்த பதவி வேணும், எனக்கு ஒரு இந்த ப்ராப்பர்ட்டி வேணும், இல்லை இவ்வளோ பணம் வேணும், இப்படி நம்ம சிந்திக்கிறது எல்லாமே இந்த உலகத்துக்கு அடுத்ததாக இருக்குது. நம்மள எத்தனை பேர் நான் ஆண்டவரை சந்திக்கும்போது அவர் என்னை பார்த்து சொல்லணும், உன்னை நான் ரட்சித்ததற்கு நீ பாத்திரவானாய் நடந்து கொண்டாய், உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். அந்த சத்தத்தை கேட்பதற்காக எத்தனை பேர் போராடுறோம். அதுதான் அவர் முந்தைய அதிகாரத்தில் சொல்கிறார், நான் ரட்சிப்பை இலவசமாக நான் பெற்றுக்கொண்டேன், ஆனால் அந்த ரட்சிப்புக்கு தகுதியுடையவனாய் நான் இருக்கும்படியாக நான் அனுதினமும் போராடுகின்றேன். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லையா, அந்த வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்கணும், அந்த வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கணும், அந்த வாழ்க்கை ஒரு வெகுமதியை நோக்கி பயணிக்கணும். அது என்னது, ஆண்டவர் என்னை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ எனக்கு உண்மையாக இருந்தாய், உன்னை குறித்து நான் பெருமைப்படுகின்றேன். சிந்தித்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஆண்டவரை சந்திப்போம்னா ஆண்டவர் நம்மை பார்த்து அந்த வார்த்தைகளை சொல்ல முடியுமா? இல்லை அப்படின்னா அதுக்காக நான் என்னை எப்படி தகுதிப்படுத்தி கொள்ள முடியும்? யோசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.